நீங்க ஒரு முறை ஞானஸ்நானம் மூழ்கி பெற்றுக் கொண்டீர்களே ஆனால் சோதரம், முழு பாவமும் உங்களுக்கு அந்த இடத்துல என்ன பண்ணப்படுகிறது? மன்னிக்கப்படுகிறது. நீங்கள் புது சிருஷ்டியாக மாறுகிறீர்கள். அல்லேலூயா. அப்படித்தான் நாம புது சிருஷ்டியாக மாற்றப்பட்டோம். ஆமென். ஆனா முழுகினவன் முழுசும் சுத்தமா இருக்கிறான் என்றாலும் அவனுடைய கால்களை கழுவ வேண்டியது அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா. உதாரணமாக, நீங்க வீட்டுக்குள்ள போகிறதுக்கு முன்னால வெளியே நீங்க ஒரு பாத்ரூம்ல குளிக்கிறீங்கன்னு வச்சிருங்க சோதரன். குளித்து முடிச்சிட்டு அந்த பாத்ரூம்லயோ அந்த அறையிலயோ இருந்து வீட்டுக்கு வர்றீங்க. வந்த உடனே கடைசியா வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னால என்ன பண்ணுவீங்க? சோதரம், நீங்க முழுசா குளிச்சிட்டீங்க, சுத்தமாயிட்டீங்க. ஆனா கடைசியா ஒரு சொம்பு தண்ணி எடுத்து காலில் ஊத்தி காலை கழுவிக்கிட்டு உள்ள போவீங்க. புரியுதா நான் சொல்றது? நீங்க குளிச்சாச்சு, முழுவதும் சுத்தமா தான் இருக்கிறீங்க, ஆனாலும் உங்கள் கால்களை கழுவ வேண்டியது அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? நீங்க ஞானஸ்நானம் பெற்றுட்டீங்க, முழுவதும் சுத்தமா ஆகிட்டீங்க, ஆனா தினம் தினம் ஆண்டவரே, நான் தெரிந்தோ தெரியாமலோ செய்த தவறுகளை மன்னியும் என்று உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுவது அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா. நீங்க ஞானஸ்நானம் எடுத்து ஸ்தோத்திரம், எல்லா பாவங்களையும் மன்னிக்கப்பட்டது உண்மைதான். ஆனா இந்த வாரம் நீங்க கர்த்தருக்குள்ளே பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், அடுத்த வாரம் நுழைகிறதற்குள்ளாக நீங்க எத்தனையோ இடங்களுக்கு போயிருப்பீங்க, எத்தனையோ காரியங்களை பார்த்திருப்பீங்க, எத்தனையோ வேலைகளை செஞ்சிருப்பீங்க. இதுல எத்தனை தவறுகள் நம்மை அறியாம நமக்குள்ள நுழைஞ்சதுன்னு நமக்கு தெரியாது. அல்லேலூயா. ஆனா நீங்க குளிச்சுட்டு வீட்டுக்குள்ள போகிறதுக்கு முன்னால காலை எப்படி கழுவுறோமோ அதே போல நீங்க முழுசு சுத்தமா தான் இருக்கிறீங்க. ஆனால் குறிப்பிட்ட இந்த ஆராதனைக்குள்ள போறதுக்கு முன்னால நீங்க காலை முழுவதும் சுத்தமாக தான் இருக்கிறீங்க. ராத்திரி தூங்குவதற்கு முன்பாக, ஆண்டவரே, என்னிடத்தில் ஏதாவது தவறு இருந்தால் மன்னித்து விடும் என்று சொல்ல வேண்டியது அவசியமா இருக்கிறது என்று சொல்லி இங்கே ஆண்டவர் விளக்குகிறார். அல்லேலூயா.